தொடர்ந்து நாம் பிலிப்பியருக்கு நிருபத்திலிருந்து ஆண்டுடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், அந்த பிலிப்பியர் 2:7, 6, 7, 8 வசனங்களில் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். அவர் தேவனாக இருந்தும் அவர் மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் வரவேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். சத்தியம் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்பதனால் நான் கொஞ்சம் கேள்வி பதில் முறையிலும் கூட இந்த பகுதிகளை நாம் பார்க்கும்படியாக வாஞ்சிக்கிறோம். இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற 2 வசனமானது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது மாத்திரமல்ல, தெளிவான சுவிசேஷமானது மறக்கப்பட்டு போய்விட்டது. மக்களால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த விதமான போதனைகள் நமக்கு மிக உதவியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? யாராவது நீங்கள் தெரிந்தவர்கள் டக்குன்னு சொல்லலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கரெக்டுங்க, சரியான ஒரு பதில். இன்னொரு வசனமும் இருக்கு, எதற்காக வந்தார்னு, இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார். 2ங்க நல்ல, இந்த 2 முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அவர் வந்ததனுடைய நோக்கமே வேறு எதற்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்தில் வந்தார். இழந்து போனதை, அதாவது அவர் பரலோகத்துக்கென்று மனிதனை உருவாக்கின அந்த மனிதன் இழக்கப்பட்டு போயிட்டான். ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் பிரவேசித்த பொழுது இழக்கப்பட்டு போனார்கள், சாத்தான் வஞ்சிட்டான். ஆகவே அவர்களை ரட்சிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய பிரதானமான நோக்கமே இதுதாங்க. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடி ரட்சிக்கத்தான் வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பல அற்புதங்களை செய்தார், இல்லைங்களா? பல அற்புதங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் பல மக்களுக்கு நன்மை செய்தார். பசியாக இருந்த மக்களை போஷித்தார். இப்படி பல காரியங்களை செய்தார். ஏன் அவர் இயேசு கிறிஸ்து வந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்லை, இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார், ரைட்டு. அப்படி வந்தவர் அதை மட்டும் செய்து முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் பல நன்மைகளை செய்தார். முக்கியமாக மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார். சூம்பின கையை நம்ம பார்க்குறோம். ஒரு கையை போல் அந்த வலது கை இப்படி இருந்தது, நீட்டுன்னு சொன்னால் நீட்டிடுச்சு. பல அற்புதங்களை செய்தார். ஏன் 5 மீன் ஒரு சில அப்பங்களை கொண்டு
பல ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்தார். அவர் எந்த வேலை ரட்சிக்கிறதுக்கு தானே வந்தார்? எதுக்காக இந்த காரியங்களை செய்தார்? ஏன் இதுகளெல்லாம் செய்யணும்? அதனுடைய அவசியம் என்ன? ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவ வருவதற்கு முன்னால் வந்தவர் யாருங்க? யோவான் ஸ்நானன் இல்லை, யோவான் ஸ்நானகன் வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்த பண்ணுங்கள் சொல்லி வந்தார். யோவான் ஸ்நானனுக்கு முன்னால் வந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். வந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் எதுங்க? என்னங்க? மல்கியாவின் புத்தகம். இந்த மல்கியாவின் புத்தகத்துக்கும் யோவான் ஸ்நானன் வந்ததற்கும் இடைவெளி எவ்வளவுங்க? 400 ஆண்டுகள். ஆமாங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னா கூட தெரியாது. 50 வருஷம் 100 வருஷம்னா கூட அது 400 வருஷமாகவே இந்த உலகத்தில் தீர்க்கதரிசி வரல, சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள் எழும்பல. அப்போ யோவான் ஸ்நானகன் மட்டும் வந்தார் முதல்ல. யோவான் ஸ்நானகன் அற்புதங்களை செய்தாரா செய்யலையா? என்னங்க? பைபிளில் சொல்லி இருக்குதுங்களா? என்னங்க? யோவான் ஸ்நானன் அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆமாம், சொல்லியிருக்கு. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன் சொல்லுகிறோம்? ஏன்னு கேட்டால், வரப்போகிற மேசியா தான் தெய்வகுமாரன், தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிற்று வெளியே வானோன்னு வந்துட்டான். மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ இது எதுக்காக செய்தார்னா, அவர் தெய்வகுமாரன், அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை விளங்க பண்ணும்படியாகத்தான் வந்தாருங்க. இதை குறித்து பைபிள் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக நீங்கள் பேச முடியுமா? அவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் தான் தெய்வகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவே வந்தார் என்பதற்கு வேதத்தில் ஏதாகிலும் ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறது. எங்கே இருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, வரப்போகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அப்போது அங்கே அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது இயேசு அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? கண்டவைகளெல்லாம் சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், மரித்தோர் உயிர்ந்து எழுக்கிறார்கள். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் யோவான் ஸ்நானத்தில் சொல்லுங்கன்னார். ஏன்னா இவர் தெய்வகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து இவர் தெய்வகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர் செய்தாரே ஒழிய, அவர் வந்ததனுடைய நோக்கம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக அல்ல. அவர் வந்ததனுடைய நோக்கமே உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாகத்தான் வந்தாருங்க. நம்ம மீட்பை பெறும்படியாகத்தான் வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து இவ்விதமாக வந்த இந்த காரியத்தில் இந்த வேதத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து திடுதுப்புன்னு வந்துட்டாரா, இல்லை அவருடைய வருகையை குறித்து ஏற்கனவே மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததா? என்னங்க? அறிவிக்கப்பட்டிருந்தது.
என்றைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்தானோ அன்றைக்கே அறிவிக்கப்பட்டு விட்டது. மனிதனுடைய மீட்புக்காக தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அது எங்கே இருக்குங்க பைபிளில்? என்னங்க? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற வசனம் எதுங்க? அதாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 3:11 இங்கே பாருங்க. இந்த ஆதியாகமம் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 15 வாசிங்க. ரைட்டுங்க, சந்தோஷம். இன்னொரு வசனமும் இருக்கிறது. என்ன வசனங்க அது? இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளமாக காட்டும்படியாக இன்னொரு வசனமும் அதே அதிகாரத்தில் இருக்கிறது. 21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை அவங்க ஏற்கனவே என்ன உடை உடைத்திருந்தாங்க? அத்தி இலைகளை தைத்து உடுத்தி கொண்டிருந்தார்கள். அத்தி இலை தாங்க மாட்டாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தினுடைய தோலை அவர்களுக்கு உடுத்து வைக்கிறார். இதை புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அல்லது பழைய ஏற்பாட்டிலையும் கூட இருக்கிறது. அந்த மிருகத்தை கொல்லும் பொழுது, மிருகத்தை கொன்னா என்ன வருங்க? ஆட்டை வெட்டுறோம், எது வருதுங்க? ரத்தம் வருகிறது இல்லை? ரத்தம் அங்கு சிந்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டு தான் அந்த தோல் உடையானது அங்கு செய்யப்பட்டு அவர்களுக்கு உடுத்து வைக்கப்படுகிறது. தோல் உடை எதை காட்டுகிறது? நீதியின் வஸ்திரத்தை காட்டுகிறது. அவருடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக. அந்த பைபிளில் அந்த வசனம் எங்கே இருக்குங்க? நான் நிறைய சமயத்தில் காட்டிருக்கேன். நீங்கள் தயவு செய்து இனி வருகிற காலங்களில் நம்முடைய கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் நம்முடைய கேள்வி பெல் மூலமாக தான் இருக்கும். ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? என்ன ரட்சிப்பை சத்தியத்தை தான் நம்ம பேச இருக்கிறோம். இதை நைஸ் எடுத்துகிட்டு போய் படிங்க. நீங்கள் நிறையா கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதில் தயவுசெய்து பின்னால் நம்ம புக் இருக்குங்க, மறந்து விட வேண்டாம். ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? அப்போது நீதியின் வஸ்திரத்தினால் அவர்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம், அந்த இரத்தத்தை சிந்தி அந்த தோல் உடை எடுத்து அவர்களுக்கு உடுத்து வைக்கிறார். ஒரு ரட்சிப்பில் அதுதான் நடக்குது. ரட்சிப்பில் நடைபெறும்படியான 2 காரியங்கள் என்ன? இதை நீங்கள் படித்து பாருங்கள். நான் கேட்குற கேள்வி நீங்கள் அதை சிந்தையோடு படித்து பாருங்கள். இது அப்போ உங்களுக்கு புரியும். ரட்சிப்பில் நடைபெறும்படியான 2 காரியங்கள் நடைபெறுது. என்ன தெரியுங்களா? என்ன நடைபெறுகிறதுங்க? ஒன்று, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது இல்லை? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இன்னொன்று, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? என்னங்க? புதிய இருதயத்தை கொடுக்கிறார். உண்மைதான். நீதியின் சால்வையை தரிப்பிக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்படுது இல்லைங்க? அப்போ நீதியின் சால்வை என்பது என்ன? அதாவது என்னுடைய அழுக்கான நீதியை எடுத்துட்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்து வைக்கிறார். ஆகவே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் 2 காரியத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார். 1 யோவான் புத்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கே ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிற அருமையான இந்த வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 யோவான் இங்கே முதல் அதிகாரத்திலேயே இங்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கே 2 காரியம் 7வது வசனத்தில் அங்கே பின்னால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதாவது ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சிக்கிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் ஒரு பாவமே செய்யலைன்னு, இல்லைங்களா? நிச்சயமாக நாம் பாவிகள் என்பதை வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யக்கூடிய தன்மைகள் என்பதை சொல்லுகிறது. அவ்விதமாகவே நாம் ஆண்டவரை விசுவாசித்தாலும் எத்தனையோ பாவங்களை இன்னும் செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறதுன்னா, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், இங்கே தான் மனந்திரும்புதல் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை உண்மையாக ஒத்துக்கொண்டால் நம்முடைய உண்மை நிலையை, நம்முடைய பாவ நிலையை ஆண்டவருக்கு முன்னால் நாம் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் வரும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஃபர்கிவ்னஸ். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது? கிளென்சிங். இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவர் கடைசியாக நம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னாருங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? என்னங்க? ரட்சிப்பு. உண்மைதான், சுவிசேஷம் என்பது ரட்சிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் பக்கமாக திருப்பிக் கொள்வோம். சுவிசேஷம் என்று சொன்னால் இங்கே ஆண்டவர் இந்த ரட்சிப்புக்குரிய இந்த காரியத்தை மக்களுக்கு போதிக்கும்படியாக சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக கடைசியாக அவர் கொடுக்கும்படியான கட்டளை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சீஷர்களை பார்த்து உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே என்னத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். லூக்கா 24:47. பிரதர்ஸ் யார் அது வாசிங்க ப்ளீஸ். லூக்கா 24:47. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னன்னா, மனம் திரும்புதல். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்தன்மை உள்ளவன் என்று மனம் திரும்புதல்னா சில பாவங்களை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, டேர்னிங் பேக். நான் இதுவரைக்கும் பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது ஐ ஆம் டேர்னிங் பேக். அந்த வழிக்கு திரும்பிட்டேன். இப்போ இயேசுவின் வழியில் போக ஆரம்பிச்சிட்டேன். அகஸ்டின் என்ற ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார் 4வது நூற்றாண்டில். பரிசுத்த அகஸ்டின். அவர் பெரிய தத்துவ ஞானி. அவர் பிரசங்கிப்பாரானா பெரிய தெருக்கூட்டம் அப்படியே ஸ்பெல் பவுண்டாக நின்றுடும். பெரிய தத்துவ ஞானி. ஆனால் அவர் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அவர் ஒரு பெண்ணோடு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய அம்மா பெயர் மோனிகா. அந்த மோனிகாவுக்கு தன் மகனை குறித்த பாரம். மோனிகா ஆண்டவரை அறிந்த பெண்ணானவள். அவள் ஐயோ என் மகன் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவ ஞானி தான், ஆனால் அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அவனுடைய தத்துவம் அவனுக்கு உதவி செய்யலை. அப்போ ஆம்ப்ரோஸ் என்ற ஒரு பிஷப் இடத்துல போய் சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி என்னுடைய மகன் பெரிய தத்துவ ஞானி தான், ஆனால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆம்ப்ரோஸ் சொன்னார், அம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியும், கண்ணீரோடு நீ ஜெபித்த அந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது, தேவன் சந்திப்பார். அவ்விதமாகவே அகஸ்டினை சந்தித்தார்.
அப்போ ஒரு நாள் கடை வீதியில் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பாவத்தில் வாழ்ந்த பெண்ணானவள் கூப்பிட்டாள், அகஸ்டின், அகஸ்டின், ஹியர் ஐ ஆம். அப்போ சொன்னா, ஐ எம் நாட் தி ஓல்ட் அகஸ்டின், நான் அந்த பழைய அகஸ்டின் இல்லை, ஐ எம் சாரி. அப்போ அவனுடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்டு விட்டது. ரட்சிப்பில் என்னன்னா, இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டத வாழ்க்கை முறை மாற்றப்பட்டது. பைபிளில் சொல்வது மனசு மாம்ச எரிமலை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே சபைகளில் முக்கியமாய் போதிக்கப்பட வேண்டியது 2 காரியம்: பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும். இன்றைக்கு இந்த சபைகளில் இதை போதிக்கப்படுகிறதா? எடுக்கிறதா இல்லைங்களா? இன்றைய நம்முடைய கிறிஸ்தவ சபைகளில் இவ்விதமான போதனைகளானது போதிக்கப்படுகிறதா இல்லைங்களா? இல்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு வியாதி இருந்தால் வாங்க, கடன் இருந்தால் வாங்க, கஷ்டம் இருந்தால் வாங்க. மனம் திருந்தலை போதிப்பதிலேயே ஒரு பக்கம் ஒருவேளை அவருடைய பாவத்தை குறித்து பேசினா மக்கள் விரும்பாமல் போகலாம். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த காரியத்தை நம்ம சுட்டி காட்டினா அவர்கள் கோபப்படலாம். ஆகவே அது தேவையில்லை. அதுமாதிரி இன்றைக்கு சபைகளே அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 காரியங்கள் காணப்படணும். ஆகவே ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, இதை நீங்கள் போதிக்க வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்பது என்ன குறித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? இயேசுவை குறித்து அந்த பலி செலுத்தப்படுவதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே ஆண்டவர் 400 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் மக்கள் அடிமைகளாக இருந்த நிலையில் அவளை வெளியே கொண்டு வருகிறார். யார் மூலமாக வெளியே கொண்டு வந்தார்? 400 மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வந்தார் இல்லைங்க? கொண்டு வந்து ஒரு இடத்துல அவர்களுக்கு 2 காரியங்களை கொடுத்தார். எந்த இடம் அது? மோசே இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தை வழிநடத்தி ஒரு இடத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு 2 காரியங்களை முக்கியமாக போதித்தார். அது எந்த இடம்? சீனாய் மலை. கரெக்டுங்க. சீனாய் மலையில் தான் கொண்டு வந்து 2 காரியங்களை கொடுத்தார். என்ன 2 காரியங்களை கொடுத்தார்? ஒன்று, பலி செலுத்தும்படியான வழக்கத்தை கொடுத்தார், பலி செலுத்தும்படியான காரியத்தை. இன்னொன்று என்னத்தை கொடுத்தாருங்க? அங்கே கட்டளைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். ஒன்று, அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அந்த பலி செலுத்தும்படியான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே அவர்கள் பலி செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் நியாயப்பிரமாணத்தையும் கொடுத்தார். இப்போ நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ரட்சிக்குமா? ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அதாவது கர்த்தருடைய, அவர் பரிசுத்தர் என்பதை குறித்து, அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை உள்ளடக்கி, நீ பொய் சொல்லாத, திருடாத, பல காரியங்களை சொல்லி அந்த முக்கியமாக அந்த கட்டளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 10 கற்பனைகள், அதோடு பல கற்பனைகள் இணைந்ததை பார்க்கிறோம். கற்பனைகள் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியுமா? முடியுங்களா? என்னங்க? முடியாது. கற்பனைகள் ஒரு மனிதனை ரட்சிக்காது. ஏன்னா கற்பனைகள் முழுமையாய் பின்பற்றப்பட வேண்டியவைகள். அவை கற்பனைகள் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது? அப்போ மோசே இப்படியாக அந்த கற்பனைகளை கொடுத்தார். பலியை குறித்தும் அவர்களுக்கு அவ்விதமாக போதித்தார். ஆகவே ஏன் கற்பனை ரட்சிக்காத ஒரு கற்பனையை ஆண்டவர் மோசேயின் மூலமாக எதற்காக கொடுத்தார்? இதனுடைய அவசியம் என்ன?
அதனுடைய அவசியம் என்னங்க? கற்பனைகள் ஆண்டவருடைய அளவை காட்டுகிறது. கற்பனைகள் ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை காட்டுகிறது. அதே சமயத்தில் என்னுடைய பாவங்களையும் சுட்டி காட்டுகிறது. அதாவது இப்போ மோசேக்கு முன்னால யார் யாரெல்லாம் இருந்தாங்க? நோவா இருந்தார்ல, ஆதாம் ஏவாள் இருந்தால, இப்படி பலர் இருந்தாங்க. அப்போ கற்பனைகள் கற்றுக் கொடுக்கப்படலைனாலும் ஆண்டவருக்கு முன்னால் என்ன வச்சுருந்தாருங்க? மனசாட்சி வைத்திருந்தார். அந்த உலகத்தில் எல்லாருக்கும் மனசாட்சி வைத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும், எல்லா மத சேர்ந்து இருக்கிறார். இப்போ கற்பனைகள் ரோமரில் நம்ம பார்க்குறோம், கற்பனைகள் பாவம் இன்னதென்று அறியும்படியாக. அப்போ நான் திருடும் பொழுது சொல்லுது நீ திருடன், பொய் பேசும் பொழுது நீ பொய்யன், மற்றவர்களை இச்சிக்கும் பொழுது நீ இச்சிக்கிற, இப்படி பல பாவங்களை தத்துருவமாக மனிதனுக்கு காட்டும்படியாக, அவர் யார் என்பதை குறித்து, அவரை எப்படி நமஸ்கரிக்க, அவரை தொழுது கொள்ளணுங்கிறதை குறித்து பரிசுத்த அளவுகளை குறித்து காட்டுகிறது. அப்போ மோசே 2 காரியங்கள் அங்கே நியமிக்கிறார். ஒன்று பலி, இன்னொன்று நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் 400 ஆண்டுகளாக இந்த வாழ்ந்த அந்த மக்களுக்கு கடவுளை பற்றி அறிவு இல்லை. அவர் எவ்விதமான என்பதை குறித்து தெரியாது. அந்த விக்கிரக தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர் யார், அவரை பின்பற்றும்படியான மனிதன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விளக்கப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அடுத்து என்ன நியமித்திருந்தார்? நியாயப்பிரமாணத்தோடு என்ன வச்சுருந்தாருங்க? அடுத்த 2 காரியம் நான் இப்போ தான் சொன்னேன். பலி செலுத்தும்படியான முறையை வைத்திருந்தார் இல்லைங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்குறோம், பழைய ஏற்பாடு முழுவதுமாக பலி செலுத்தும்படியான ஒரு முறையை தேவன் ஏற்படுத்தினார். அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் அங்கே யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியராகமம் எல்லா புத்தகத்திலும் பலி செலுத்தும்படியான ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக பலி செலுத்தும் பொழுது ஒரு கடாவை தெரிந்து கொண்டு அந்த கடாவின் மேலே என்ன பண்ணணும்? கடாவின் மேலே என்ன பண்ணணும்? தன் கைகளை வைக்கிறான். என்னுடைய பாவத்தை இது சுமந்து தீர்க்கிறது, என்னுடைய பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே வைக்கிறேன். அவனுடைய பாவம் நீக்கப்படும்படியான ஒரு வழிமுறையை ஆண்டவர் நிழலாட்டமாக வைக்கிறார். ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்தம் பண்ணுமா? பண்ணுங்களா? பண்ணாது. புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த புத்தகத்தில் இதை பற்றி பேசுகிறது? எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை குறித்து எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் அதை நியமிக்க வேண்டும்? வரப்போகிற பலியை குறித்து. வரப்போகிற அந்த பலியின் மூலமாகத்தான் ரட்சிப்பு, வரப்போகிற பலியின் மூலமாக தான் மீட்பு என்பதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துதல் முறையை நம்ம பார்க்குறோம். இந்த பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக நிழலாட்டமாய் வரப்போகிற பலி, வரப்போகிற தேவாட்டுக்குட்டி, அதை குறித்து காண்பிக்கும்படியாக தான் அந்த பழைய ஏற்பாட்டில் நமக்கு பலி செலுத்தும்படியான முறையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை எதற்காக வைத்தார்னு சொன்னங்க? என்னங்க? அளவுகள். அடுத்தது என்ன சொன்னங்க? நம்முடைய பாவங்களை காட்டும்படியாக, இல்லை, நம்முடைய பாவங்களை காட்டும்படியாக, நான் ஒரு பாவி என்று உணரும்படியான உணர்வு வரும்பொழுது தான் அவன் பரிகாரத்தை தேடுகிறான். ஒரு வியாதியஸ்தன் தான் டாக்டர் இடத்துல போவான், நல்லா இருக்கும் போக மாட்டான் இல்லைங்க. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில்
பாவி என்று உணரும் பொழுது தான் அந்த பரிகாரத்தை தேடி போகிறான். ஆசாரியனிடத்தில் போகிறான். ஆசாரியனிடத்தில் போய் இந்த மாதிரி அவனுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அதற்காக பலி செலுத்துகிறான். இது ஆண்டவர் நிழலாட்டமாய் வைத்த ஒரு காரியம். பிரதான ஆசாரியன் என்பவன் இருப்பான். பைபிள் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்களா இல்லைங்களா? பிரதான ஆசாரியன் இருக்காங்களா? இருக்கிறான். இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வான்? வருடம் ஒரு முறை என்ன பண்ணுவான்? அந்த பலி செலுத்தப்பட்ட கடாவுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் எங்கே பிரவேசிப்பான்? எங்கே? மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்களாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறீங்க. வெக்கப்படணும் இல்லை? வெக்கப்படணுமா விடக்கூடாதா? படணும். ஐயோ இப்படி இருக்கமே, வேதமே இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றாவது கூட நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள் தான், என்ன பண்ணுறது? ஆனால் இனிமேலாவது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஞானம் இந்த வேதத்தின் மூலம் கிடைக்கப்படுகிறது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஆவியானவர் உணர்த்தினதுனால தான் இந்த மாதிரி முறையை நான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் ஆல்மோஸ்ட் என்னுடைய பிரசங்கம் பாரு இப்படி தான் இருக்கும், இல்லைங்களா? உண்மைதாங்க. ஏன்னா இந்த வேத அறிவு தான் நம்மளை சத்தியம் நம்மளை விடுதலையாகும். ஆகவே பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவான்? அந்த செலுத்தின அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆசரிப்பு கூடாரத்தில், அங்கே நான் படமெல்லாம் போட்டு காமிச்செல்லாம் டீச் பண்ணியிருக்கிறேன். எப்பாவது ஞாபகம் இருக்கா? காமிச்சிருக்கேன் நான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் உள்ள அவன் பலிச வருடம் ஒரு முறை தான். ஆகவே தேவன் அந்த இரத்தத்தின் மூலம், ரத்தங்கிறது முக்கியம் இல்லை, அவர் செலுத்தின அந்த பலியின் மூலமாக நமக்கு மீட்பை கொடுக்கிறார். ஆகவே தான் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் இந்த பலியின் மூலமாக ரட்சிப்பு என்பதை குறித்து பேசுகிறார். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இழந்து போனதை தேடி ரட்சிக்கத்தான் அவர் வந்தார். இப்போ நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 31வது வசனம். யாராவது வாசிங்க. மத்தேயு 21:31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் எங்கே போவாங்க? அடுத்தது ஆண்டவர் அதையும் சொல்றாரு. ராஜ்யத்தின் புத்திரர் எங்கே போவார்கள்? இருளின், அதாவது வெளிஞாம சொன்னால் வேசிகளும் ஆயக்காரரும் பரலோகத்துக்கு போவாங்க, கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அதுதான் அர்த்தம். ஏன் இயேசு அப்படி சொல்கிறாரு? பரிசேயர் சதுசேயர்லாம் வேதத்தை நல்லா அறிஞ்சவங்களாச்சே. வேத பாரகர், வேத வியாக்கம் பண்ணுகிறவர்கள், ஆசாரியர்கள், ஆண்டோடைய ஆலயத்தில் முக்கியமான பிரதான பணி செய்தவர்கள், அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அப்படின்னு எங்கே? நரகத்தில். அது என்னென்னா, கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போவாங்க, தேவனை விசுவாசித்த பல புறஜாதி மக்கள் மோட்சத்துக்கு போவாங்க. அது எப்படி? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? அது என்ன இப்படி பேசுகிறாரு ஆண்டவர்? அது எப்படி சாத்தியக்கூறாகும் என்ன கேட்டால், ரட்சிப்பு ஒரு நபரின் மூலமாக கிடைக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு மத ரீதியான காரியத்தின் வழியாய் பின்பற்றப்படுவது அல்ல.
ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் பல காரியங்களை செய்கிறேன். இவ்விதமான ஒரு வழிமுறையினால் ரட்சிக்கப்படுகிறது அல்ல. நம்ம அநேகர் அப்படி தான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சண்டே கிளாஸ் போயிருக்கலாம், ஆலயத்துக்கு போயிருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ மதத்திலிருந்து மதத்துக்கு மாறி இருக்கலாம். ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், இன்னும் பல காரியங்கள் இருக்குது. இது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. அப்போ எது பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும்? நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிற ஒரே ஒரு வழி தான். இயேசுவின் வழி தான் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். எந்த வழி? இயேசுவின் வழி மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பல வழிகள் இருக்கிறது. இப்போ அவனவன் தன் தன் மனசு மாம்ச விரும்பலை செய்து கொண்டு வாழ்ந்த எபேசில் நம்ம பார்க்குறோம். அது அல்ல, வழி அல்ல, அவங்க வழி இல்லை, இவர்கள் வழி இல்லை, யாருடைய வழியுமே இல்லை. ஒரே ஒரு வழி தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இயேசுவின் வழி மட்டும்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா ஆண்டவரே, மன்னியும் என்னை. இந்த மக்களுக்கு இவ்வளோ நாளாக போதிச்சது இப்படி தான், இவ்வளவுதான் இருக்கான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஆமாம் ஆண்டவரே நீரை மணி என்ன கேட்டால், ஒருவேளை நான் தான் சரியாக போதிக்காம மட்டும்னு யோசிக்கிறேன். நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனாலே ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு இல்லாமல் நம்ம போக போகிறோம். இது வேதம். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டது? என்ன பதில் சொல்லப்பட்டதுங்க? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால் என்ன? நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறதுனால. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் பாருங்க, அதை விசுவாசிப்பது. பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்து தான் பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் ரட்சிப்பின் திட்டத்தை எவ்விதம் நிறைவேற்றினார்? ரட்சிப்பின் திட்டத்தை எவ்விதமாக நிறைவேற்றினார்? அவர் என்ன பண்ணார்? என்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு, பழைய ஏற்பாட்டில் 700 ஆண்டுகளுக்கு ஒரு மனுஷன் சொல்கிறார், ஏசாயாவில் பாருங்க, அவர் சொல்கிறாரு, வரப்போகிற இந்த மேசியாவானவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் ஏன் வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லைங்க. 73வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 73வது அதிகாரத்தில் இங்கு தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிற 53 மன்னிக்கணும், 53வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தெளிவாய் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். 4வது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்னுடைய அந்த இடத்துல எப்படி படிக்கலான்னா, என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார், என்னுடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதாவதுங்க, இப்போ இப்போ நீங்கள் பலர் இருக்கிறீங்க, இப்போ ஒரு டாக்டர் இடத்துல வியாதிப்பட்டு போகும் பொழுது நீங்கள் டாக்டர் சொல்கிறார், இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க, அப்போ சரியாயிடுவேன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும் இல்லைங்களா? இல்லைன்னா சரியாகுங்களா? சரியாக வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வழியை, ரட்சிப்பின் மீட்பை அவர் சம்பாதிச்சு வச்சிட்டார். ஆகவே தான் உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் என்னுடைய மீது நிமித்தம் காயப்பட்டார்,
என்னுடைய அக்கிரமத்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்து, அதாவது பரலோகத்தோடு கூட நான் சமாதானம் உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். பாவிகளுக்காக அவர்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவர் வந்தவருடைய நோக்கமே பாவிகளுக்காக. பவுல் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு வந்தார். இன்னொன்று சொன்னார், இதுக்கு நான் வரலன்னு சொன்னார். யார் அழைக்க நான் வரலன்னாரு? நீதிமான்களை அழைக்க நான் வரல. நீ உன்னை நிறைய பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப மோசம் இல்லை, அப்பா நீ பரவாயில்ல, நீதிமான்களை அழைக்க நான் வரல. ஜெப ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறான் ஒருத்தன், பரிசேயன் மோசமானவில்லைங்க, நல்லவன் தான் அவன். அவன் வந்து சொல்கிறான், பரிகாரர் அநியாயக்காரர் இவங்கள போலலாம் நான் இல்லைப்பா, நான் எவ்வளோ நல்ல ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறேன். அவனும் பெருசாக விபச்சாரம் செய்தவன் இல்லை, வேசி செய்தவன் அல்ல, எல்லாம் செய்தவன் அல்ல. ஆனால் இன்னொரு மனுஷன் பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அப்படின்னா என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் பாவின்னா ஏதோ பெரிய பயங்கரமாக கொலை செஞ்சு விபச்சாரம் செய்து இல்லை. நான் பாவியாக இருக்கிறதுனால தான் பாவம் செய்கிறேன். நான் பாவியாக இருக்கிறது தான் பாவம் செய்கிறேன். எனக்கு ஒரு வியாதி இருக்கிறதுனால வியாதியின் தன்மை வெளிவருது. நல்லா இருக்கு உனக்கு. ஏங்க ஒருவேளை அல்சர் வருதுன்னா அந்த அல்சர் வியாதியினுடைய சிம்டம் ஏன் வருது? உள்ள வியாதி இருக்குது. நான் பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறேன். பாவம் செய்கிறதுனால பாவி இல்லை. வேணாம் டாக்டர் இடத்துல நான் போகிறேன். அவர் நம்முடைய ஆவிக்குரிய பாவத்தின் ஒரே ஒரு பரிகாரி யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் எப்போ அவரிடத்துல போவேன்? நான் பாவின்னு உணரும் பொழுது தான் நான் போவேன். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் போய் பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாருங்க? இயேசு பண்ண முதல் பிரசங்கம் என்ன பிரசங்க? என்னங்க? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது தான் சொன்னார். யோவான் என்ன பிரசங்கம் பண்ணாருங்க? மனம் திரும்புங்கள் தான் சொன்னார். அது மனம் திரும்புதலை தான் ஆண்டவர் சொன்னார். இதைத்தான் போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். இன்றைக்கி சபைகள் போதகர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேதத்தையே போதிக்கிறது இல்லைங்க. இவர் ரட்சிப்பை குறித்த போதனையே போயிடுச்சு. அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்படணுன்னா நீ நல்லவனாக வாழ்கிறதுனால மோட்சம் போக முடியாது. கிறிஸ்தவனாக பிறந்ததுனால மோட்சம் போக முடியாது. பைபிளை வாசிக்கிறதுனால மோசம் முடியாது. ஜாம்புடனால மோசம் போக முடியாது. உன்னுடைய பாவங்கள் நீக்கப்படணும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பில் 2 காரியத்தை செய்கிறார். உன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தேன். ஆகவே உன்னை ஆண்டவரோடு இணைத்து கொள்ளணுன்னா நீ ஒரு பாவின்னு உணர்றது மூலம் தான் முடியும். இப்போ நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம உண்மையாலுமே என்ன நினைக்கிறோன்னா, நான் எப்படி நான் மோட்சம் போயிடுவேன், நான் அவ்வளோ இல்லை, ரொம்ப மோசம் இல்லை, அவங்கள போல இவங்கள போல, நான் கிறிஸ்தவன் பைபிள் வாசிக்கிறேன். அதுமாதிரிலே உண்மையான நம்ம இதில் நீ மோட்சம் போவையா என்பதை குறித்து உன்னை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா வேதத்தின்படி என்னை யோசிக்கும் பொழுது அது வித்தியாசமானது. நீ உன்னுடைய எந்த காரியத்தினாலுமே மோட்சமே போக முடியாது. நீ 10 கோடி கொடுத்தாலும் போக முடியாது. ஆலயத்துக்கே போய் விழுந்து கிடத்தாலும் போக முடியாது. நீ இயேசுவேன்னு சொன்னாலும் முடியாது. நீ அந்த ஊழியம் செஞ்சாலும் முடியாது, அந்த ஊழியம் எதுவுமே முடியாது. ஒரே ஒரு மூலம் தான் மோட்சம் போக முடியும். இயேசு அவரை விசுவாசின்னா அவர் செய்து முடித்த கிரியை நான் விசுவாசிக்கிறேன்னா, ஏங்க பவுல் அவ்வளோ பெரிய ஊழியக்கார் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவளில் நான் தான் பிரதான பாவி, எனக்கு தான் ரொம்ப தேவை. ரட்சிப்பின் வழி அதுதாங்க. நீ பாவின்னு உணராமல் ரட்சிக்கப்படலை, நீ மோட்ச ராஜ்யம் போக முடியாது. பாவின்னு உணராமல் நீ மோட்ச ராஜ்யம் போக முடியாது. ஆயக்காரன் சொன்னான், ஐயோ ஆண்டவரே நான் அதை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விட்டுடுங்க அவனை. அவனல்ல பாவி. ஏன்னா ஆண்டவரே நான் பாவத்தன்மை உள்ளவன், என்ன ஒரு மகா பெரிய பரிசுத்தர், அவருடைய நீதிக்கு முன்னால் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நீ மோட்சம் போகணுன்னா ஒரே ஒரு வழி தான்,
இயேசுவை விசுவாசிக்கிறதுனா என்னன்னா, நீ ஒரு பாவியின் உணர்கிறது மூலமாக தான் மோட்சம் போக முடியும். நீ பாவியின் உணராமல் மோட்சம் போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக அப்சல்யூட்லி 100% முடியாதுங்க. ஏன்னா நீ பாவின்னா அதான் அவர் ரட்சிப்பை நோக்கி வருவாய், அவருடைய ரத்தத்தின் சுத்திகரிப்பை வருவாய். அப்போ இவ்வளோ நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை அது மோட்சத்தின் வழியே அல்ல. அருமையான சோர்ணேஸ்வரியே, உண்மையாக சொல்கிறேன், நீ மோட்சம் போகிறதுங்கிறது முடியாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீ எதை நினச்சிட்டு இருக்கிறன்னா, நான் ரொம்ப மோசம் இல்லை, நான் கிறிஸ்தவன், அது இது எதோ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் நீ ஒரு நாளும் பாவின்னு உணர்ந்து இயேசுவினிடத்தில் வந்து பாவியான் மேல் கிருபையார்னு மனம் திரும்பலையே. நீ மனம் திரும்பலையே, உன் பாவத்தன்மையை உணரலையே. உன்னை பார்த்தா நிறைய காரியங்கள் சரியில்லைன்னு நான் சொல்ல முடியும், அல்ல மற்றவங்க சொல்ல முடியும். ஆனால் உனக்குள்ள அந்த பாவின்ற உணர்வு தன்மையை வந்ததே கிடையாது. இப்போ யார் இதை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல முடியும். வேதத்தில் பார்க்குறோம். நான் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த ரட்சிப்பின் செய்தியை தான் நான் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும் முதல்ல, அதுதான் என்னுடைய பாரம். நீங்கள் மோட்ச ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் என்னுடைய பாரம். லூக்காவின் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே பார்க்குறோம், ஒரு மனுஷன் இவன் எப்படி மோட்சத்துக்கு போனான்? என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்க, இவன் எப்படி மோட்சத்துக்கு போனான்? இது எப்படி நம்ம சொல்கிறதுனே புரியலையே. அங்கே இந்த ஒரு மனுஷன் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் தான் முதலே மோட்சத்துக்கு போகிறான். அப்படியா? என்ன? லூக்காவின் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இவ்விதமாக அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே 2 கள்ளர்கள் இருக்காங்க. ஒருத்தன் வலது பக்கம், இன்னொருத்தர் இடது பக்கம். சிலுவையில் அறையப்பட்டவர்களை பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தப்பட்ட பொழுது முதல் சொன்னார், பிதாவே இவளுக்கு மன்னியும், 34 தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கார்கள் என்றார். பாவ மன்னிப்பின் இந்த செய்தியை கேட்ட உடனே ஒருத்தன் 2 பேருமே இயேசுவை திட்டுறாங்க. முதல்ல வேறு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே முதல்ல இயேசுவை அங்கே அவர்கள் திட்டுகிறார்கள் 2 பேருமே. ஆனால் அந்த மன்னிப்பின் செய்தியை கேட்ட உடனே வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுடைய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனுடைய கண்கள் திறக்கப்படலை. அப்போ நம்ம பார்க்குறோம், அங்கே அவிதமாக 2 பேருமே அவிதமாக அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். 39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை அவன் சொன்னான். நீ மேசியாவா இருந்தா, அவனுக்கும் வேதம் தெரியுதுங்க. அவன் சொன்னான், நீ மேசியாவா இருந்தா உங்களையும் ரட்சித்துக்கொள், என்னை ரட்சித்துக்கொள்னா. 2 பேருமே முதல்ல வேறு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இயேசுவை கேட்டுறாங்க. ஆனால் பிதாவே இவளுக்கு மன்னின்னு சொன்ன மன்னிப்பின் செய்தியை கேட்ட உடனே இவன் 2 பேருமே பயங்கர கொலையாளிகளாக இருந்திருப்பானுங்க. சிலுவையில் அறையணுன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக ஒரு சாதாரண குற்றங்கள் செய்தவர்கள் அல்ல. ஆனால் இங்கே பாருங்க, அந்த வலது பக்கத்தில் இருக்கிறவன் மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை தான்ப்பா இது. ஏன்பா இந்த ரட்சகரை நீ சொல்ற? நம்ம செஞ்ச பாவத்து தண்டனை தானே இது. நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். சொன்னா, இவர் ஒன்றுமே செய்யலையே, இவர் ஏன் தண்டிக்கப்படணும்? அந்த நிலையில் கூட அவன் அங்கே சொல்லுகிறான், இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே அல்ல அவன் சொல்கிறான், நான் நியாயமாக இருந்தேன், நான் நியாயம்தான், நான் பாவம் செய்தேன், நான் ஒரு பாவின்னு சொல்லிட்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை தத்துரூபமாக சிலுவையில் அறையப்பட்ட மகரா தெய்வகுமாரனாக பார்த்தவரை சிந்தின ரத்தத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் தாங்க, வேற யாருமே கிடையாது. Nobody was saved looking at Jesus, the very Jesus. இயேசுவையே சிலுவையில் அறையப்பட்டவராக சிந்தின ரத்தத்தோடு பார்த்து மனம் திரும்பி ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட இந்த கள்ளன் மட்டும்தாங்க. உலகத்தில் யாருக்குமே அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு நாம விசுவாசத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் நேர்லயே அவன் பார்த்து ரட்சிக்கப்பட்டான். என்ன ஒரு ஸ்லாக்கியம் இல்லை அவன் என்ன, அவன் செய்யாத பாவமா? அவன் எவ்வளோ கொடுமையாக இருந்திருப்பான்ல.
ஆனால் அன்னைக்கு ரட்சிப்பு அவனுக்கு. இப்படி இது அவன் ரொம்ப மோசமாயிற்று, மோசம்தான். ஆனால் கிடைத்த ஒரே ஒரு சின்ன வேளையில் ஆண்டவரை அடிய நினைத்தேன். உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்து உடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அது போதும், அவனுக்கு மோட்ச ராஜ்யத்தை கொடுப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அதனால என்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறேன், நான் நல்ல கிறிஸ்தவன், நான் அது இது நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஆனால் நீ இன்னுமே மனம் திரும்பலையே, நீ இன்னும் மனம் திரும்பலை. அருமையான சகோதரனே, உண்மையாக சொல்கிறேன், யூ ஆர் நாட் சேவ்ட், யூ ஆர் நாட் சேவ்ட். ஏன்னா இயேசுவின் வழி மனம் திரும்புதலின் வழி. எனக்காக மரித்த அந்த இயேசு, பவுலில் தான் சொல்ல, அவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவை. அதாங்க ரட்சிப்பு. நீ செய்கிற எந்த ஒரு காரியத்தினால உன்னுடைய எல்லாத்தையும் நீ கொடுத்துற, நீ எப்படியோ நான் வாழ்ந்து போ, ஆனால் என் மழகம்தான் போவேன். ஏன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படலை. நீ எவ்வளோ கொடிய 1 கோடி பாவம் செய்தவன். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆயக்காரும் வேசிகளும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். 1 கோடி பாவம் செய்தவன் மோட்ச ராஜ்யம் போறான், ஒரே ஒரு பாவம் செய்தவன் நரகத்துக்கு போறான். ஏன்? 1 கோடி பாவம் செய்தவன் மோட்சத்துக்கு போறான், ஒரே ஒரு பாவம் தான் செய்யணும். ஏன்னா அந்த 1 கோடி பாவத்தையும் கழுவக்கூடிய இயேசுவின் ரத்தம் தனக்காக மரித்த ரட்சகரை நோக்கி பார்த்தவன் விசுவாசத்தோடு அதை அங்கீகரித்து கொண்டான். ஒரே ஒரு பாவம் செய்தவன், நான் அவ்வளோ மோசம் இல்லையே, நான் ஒரே ஒரு பாவம் தான் செஞ்சேன், பரலோகத்தில் தீட்டானதொன்றும் பிரவேசிக்க முடியாது. உடைய நீதியினால் மோட்சராஜ்யத்து போகவே முடியாது. அப்சல்யூட் ஒரே ஒரு நீதி தான், கிறிஸ்துவின் நீதி. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரே ஒரு இடம் கல்வாரி தான். கல்வாரியை தவிர உனக்கு வேறு இடமே கிடையாதுங்க, எனக்கு வேறு இடமே கிடையாதுங்க. நான் உண்மையான கிறிஸ்துவனாக வாழணுன்னா அது கல்வாரியை நோக்கி பார்த்து அதை எனக்காக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக மாத்திரம்தான் அமழ்ச்சிய முடியும், வேறு வழியே இல்லை. ரட்சிப்பின் செய்தி இந்த கள்ளன் அன்னைக்கு ஆண்டு சொன்ன, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதி. த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ என்டர்ட் ஹெவன் வித் ஜீசஸ், இயேசுவோடு பரலோகத்தில் பிரவேசித்த ஒரே ஒரு மனிதன் இந்த கள்ளன். அவன் செய்யாத குற்றமா? அவன் வேறு ஏதாவது செஞ்சானா? ரட்சிப்புக்கிறது வேறு ஏதாவது செஞ்சானா? இல்லை மாற்றிக்கிட்டானா? இதை பண்ணா? ஒன்றுமே அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஒன்று சொன்ன, ஆண்டவரே நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன். பாவத்தை உணர்கிற அந்த உணர்வை பரிசுத்த ஆவியார் தான் கொடுக்க முடியுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ரட்சிப்பின் வழி இயேசுவே இல்லாமல் வேறில்லை. ஆண்டவரே, நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் அப்படியே நான் மோட்சம் போயிடுவேன். இல்லை ஆண்டவரே, மோட்சம் போகவே முடியாது. இந்த கள்ளன் அவன் எந்த ஒரு நன்மையுமே செய்யலாம். அவன் ஒன்றே ஒன்று செஞ்சான், தான் நியாயமாய் தண்டிக்கப்படுகிற ஒரு பாவி. ஆண்டவரே என்று இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக அவர் சிந்தின ரத்தத்தை அவருடைய பாடுகளை நேரடியாய் பார்த்து அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, பெரிதொரு வழி இல்லைப்பா, சிலுவையை தவிர. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஐயோ, ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்கு சிலுவையை பிடித்து கொண்டு ஆண்டவரே என்று பற்றி கொள்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு ரட்சிப்பின் வழி. மோட்சத்துக்கு வேற வழியே இல்லை. ஆவியானவரை நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.